அவங்க வந்து மீனோட இந்த சிறகாவரையை வந்து பச்சையா கட் பண்ணி வச்சு சாப்பிடுறாங்க, சாலட் மாதிரி. இந்த ஒவ்வொரு ரகத்துலயும் பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் வேல்யூங்கிறது ரொம்ப அதிகம். திருகு அவரைன்னு சொல்லுவாங்க, சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க, விங்டு பீன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்லீங்க. ஸோ இதுல பல ரகங்கள் இருக்கு. இது நம்ம தாய்லாந்துக்கு ரெகுலரா வந்து இந்த மாதிரி விதை சார்ந்த பயணம் கொடுத்துட்டு இருக்கோம் ஹூகால இருந்து. நம்ம லைபீரியா தக்காளின்னு சொல்லி டோகோ தக்காளின்னு இப்ப ரொம்ப அதி பாப்புலரா இருக்கிற ரகத்தை வந்து நம்ம கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் கொண்டு போனாங்க. நாம நியூட்ரிஷன் வேல்யூ அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். ஹைபிரிட் பேஸ்டு டொமேட்டோஸ்க்கும் இந்த டொமேட்டோக்கும் நம்ம கம்பேர் பண்ண ரிப்போர்ட்டையும் ஓப்பன் சோர்ஸாவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் இருக்குதுங்க. கலை மாதிரி வளர்ந்துட்டு இருந்த ஒரு உணவு பொருள் ஆனா இப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. ஏன் கிடைக்கிறது இல்ல ஏன் நம்ம அதை விட்டு வந்தோம் இவ்வளவு தூரம்? அதுக்கு காரணம் நம்மளுக்கு அதை எப்படி சமையல் செஞ்சு சாப்பிடுறதுன்னு தெரியறது இல்ல. மார்க்கெட்ல போய் ஏதோ ஒரு காயை வாங்குறத நீங்க நாட்டுக்காயை நீங்களா உற்பத்தி பண்ணலாம், இல்ல உற்பத்தி பண்ணி கொடுக்கிற உங்கள் ஊர்ல இருக்கிற இயற்கை விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட போய் டைரக்டா நீங்க வாங்கலாம். விவசாயிக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும் இதனால. நம்ம ஹூகா சீட்ஸின் நிறுவனர் திருமதி சௌமியா அக்கா மாதிரி இந்தியா முழுக்க இருக்கும் விதை பாதுகாவலர்களும் கீரை கொடி காய்கறின்னு காய்கறி விவசாயத்தை இயற்கை முறையில் செய்து லட்சங்களில் லாபம் ஈட்டும் வெற்றி விவசாயிகளும் உங்களை வழி நடத்த நம்ம ஈஷா மண்காப்போம் இயக்கம் வர ஜூன் 28 நம்ம வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு உங்களை தேடி வராங்க. நீங்களும் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.